தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 1 தொடங்கி மே 30 வரை எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் உறுதியாக நடக்க போகுது. நடக்கக்கூடிய சனி பகவான் தனாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இருக்கிறார். அவருடைய யார் இருக்கார்? புத பகவான் 8ஆம் தேதி போறார். இந்த புதன் யாரு? இந்த புதன் 7, 10 கூடிய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி புதன் 4ஆம் இடத்துக்கு போறார். சந்தோஷம். ஐயோ, இது என்ன ஒர்க் ரொம்ப அதிகமாகும் போது லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும். இந்த லீடர்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கு தான் யார் வர்றார்? மிஸ்டர் சூரிய பகவான் வருகிறார். 9 குடைவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். நண்பர்களே, 5 குடன் 9லையோ 9 குடன் 5லையோ இருந்தா அது கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது. கோபுர கலச யோகம். 2 குடைவர் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்துல சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியா இருக்கிறே. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற 6ஆம் இடத்து சுக்கிர பகவான் என்ன தராரு? ஸ்ரீமடம், உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம், ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஏப்ரல் மாதத்தில் நடக்கவிருக்கின்ற ஒரு ஏப்ரல் 1 தொடங்கி அடுத்து இந்த சம்மர் ஹாலிடேஸ் வரைக்குமே போங்க, மே வரைக்குமே கூட போகலாம். ஸோ என்னென்ன கிரக பயிற்சிகள்லாம் ஏற்படுகிறது, பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அவ்வகையில் ஒரு வழியாக இப்பொழுதுதான் குரு வக்கர நிவர்த்தியும் சனி பயிற்சி முடிஞ்சது, சுக்கிரன் உச்சம்லாம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஒரு செட்டில் டவுன் ஆகிட்டு வருது. அவ்வகையில் இந்த பிறக்க போகின்ற புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? நிறைய பலன்கள்லாம் நம்ம போட்டோம், புத்தாண்டு பலன்கள்லாம் போட்டோம். அதே மாதிரி இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு புதுமைகளை கொண்டு வரப்போகிறதா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகிறதா அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல் விஷயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய கிரக சஞ்சாரங்கள் இருக்குது. அதில் சுக்கிர பகவான் மேஷத்தில் இருக்கிறார். அதே மாதிரி மேஷத்திலேயே சூரிய பகவான் உச்சம் பெறுகிறார். உண்மையிலேயே ஏப்ரல் 14 சிறப்பே என்ன அப்படின்னா, புத்தாண்டு அப்படிங்கிறதே சித்திரை மாதம் முதல் நாள். அந்த சித்திரைனா என்னங்கிறது தட் இஸ் மேஷம். அந்த மேஷத்தில் சூரியன் உச்சமாவதைத்தான் நாம் அப்படி சொல்கிறோம். இந்த சூரியன் உச்சம் மேஷத்தில் உச்சமாவதை நாம் மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடுகிறோம். அதே சூரியன் மகரத்தில் எழுந்திருவது தான் நம்ம பொங்கல்னு கொண்டாடுறோம். அந்த மாதிரிலாம். ஸோ இந்த சூரியனை வைத்து தான் நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இருக்குது. அவ்வகையில் இந்த சூரியனுடைய உச்சம் பெற்ற பலன்கள் யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்களை தரப்போகிறது. இதே நேரத்தில் நாம் மற்ற கிரகங்களையும் அனுசரிக்கிறோம். குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்திருக்கிறார். அதே நேரத்தில் சனி பகவான் மீனத்தில் குருவினுடைய வீட்டில் எழுந்திருக்கிறார். இப்படி எல்லாருமே ஒரு நார்மலாக இருக்கிற நேரம், யாரும் வக்கரமாகவும் இல்லை உக்கரமாகவும் இல்லை. அட் த சேம் டைம் எல்லா கிரகங்களும் நார்மலாக இருக்கிற ஒரு கோல்டன் டைம். இந்த பீரியடில் இந்த ஏப்ரல் 1 தொடங்கி மே மாதம் வரையிலே எப்பொழுதெல்லாம் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகிறது, என்னென்ன புதையல் யோகங்கள் கிடைக்க போகிறது, வெளிநாடு செல்ல போகிறவங்க யார், குழந்தை பிராப்தி யாருக்கெல்லாம் வரப்போகிறது போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரல் 1 தொடங்கி மே 30 வரை எப்படி இருக்கும்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் உறுதியாக நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? 2 கூடிய சனி பகவான் தனாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். இருக்கிறார். அவருடைய யார் இருக்கார்? புத பகவான் 8ஆம் தேதி போறார். இந்த புதன் யாரு? இந்த புதன் 7, 10 கூடிய பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி புதன் 4ஆம் இடத்துக்கு போறார். சந்தோஷம். ஐயோ, இது என்ன ஆகும் தெரியலையே. என்ன ஆகும்? நற்பெயர் கெடும், ஆபீஸ் டென்ஷன் ஏற்படும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குருவி தரல பணங்காம்பாங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு அளவுக்கு தான் லோடு தாங்க முடியும். ஒரு அளவுக்கு மேலே லோடு தாங்கினா என்னாவும் மண்டகளமே வெண்டலாயிரும். அப்போ 7, 10 கூடிய இந்த செவ்வாய் புத பகவான் என்ன பண்றார்? 4ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது ப்ரெஷர் தாங்க முடியாது. இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னே தெரியல குருஜி, எனக்கு பெரிய மென்டல் டென்ஷனாக இருக்குது. ஏன்னா இந்த 4ஆம் இடம் என்பது ஒர்க் ப்ரெஷர். நண்பர்களே, சில பேர் பார்த்தீங்கன்னா வரம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஒரே நேரத்தில் 4-5 டாஸ்க்கு, இதை ஹேண்டில் பண்ணும், அதை ஹேண்டில் பண்ணும், ஒரே பிஸி. காலையில் எழுந்திரிச்சா எல்லாரோட முட்டாள்தனத்துக்கும் நம்ம தான் பலிகடாங்கிற மாதிரி தான். இந்த மாதிரி ஒர்க் ரொம்ப அதிகமாகும் போது லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கணும். இந்த லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு தான் யார் வர்றார்? மிஸ்டர் சூரிய பகவான் வருகிறார். 9 குடைவர் 5ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். நண்பர்களே, 5 குடன் 9லையோ 9 குடன் 5லையோ இருந்தால் அது கோபுர கலச யோகம் என்று அறியப்படுகிறது. கோபுர கலச யோகம் வருகிறது.
அப்போ 5ஆம் இடத்துல சூரிய பகவான் உச்சம். 5ஆம் இடம் என்பது சொத்து, சூரியன் என்பது பெரும்புகழ். அப்போ பெரும்புகளுடைய ஒரு சொத்தை நீங்கள் வாங்க போகிறீர்கள். அது எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனால் நடக்கும். 2 கூடியவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கிறே. 6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்து ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற 6ஆம் இடத்து சுக்கிர பகவான் என்ன தராரு? பிரைடல் மேக்கப்பு, மேரேஜு, கேட்ரிங்கு, அதே மாதிரி கேமரா போன்ற விலை உயர்ந்த விஷயங்கள் பண்ற எல்லாருக்கும் மிக அற்புதமான காலம். சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது, ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு வியாதி கடன் கஷ்டமெல்லாம் கூட சரியாகி விடுகிறது. உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்ட உயரங்களை நீங்கள் அடைகிறீர்கள். 6ஆம் இடத்து சுக்கிரன் உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகிறார். அடுத்ததாக இந்த 6ஆம் இடத்து சுக்கிரனை தொடர்ந்து என்ன நடக்கிறது? இந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த புத பகவான் 4ல் இருந்தவர் 5க்கு வந்துடுறார். எப்போ வர்றாரு? இந்த 23ஆம் தேதி 5க்கு வர்றார். அப்போ குழந்தை விஷயத்துல ஐவிஎஃப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஐயுஐ பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை பிராப்திக்கு சிறப்பு சிகிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா எடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன வேணா நடக்கலாம். இப்போ இழந்த பணம் போட்டது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு நடக்கும். ஆக பண விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. குழந்தை விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 2 கூடிய சனி பகவானோட உங்களுக்கு வந்து யார் யார் சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூடவே செவ்வாய் பகவான் 5 கூடிய யோகாதிபதியும் சேர்ந்திருப்பதால யோகமான அம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது போன்றவை. அதே மாதிரி பூமி லாபங்கள் போன்றவை ஏற்படுகிறது. பூமி லாபம் புதுசாக இடம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஒண்ணே உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை பிராப்திக்கு மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. சுக்கிரன் 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுவதால் உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயம், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி சுக்கிரன் ஆட்சிங்கிறதுனால உங்களுக்கு வந்து வியாதி கடன் கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் போன்றவைகள் வந்தே தீரும். அப்போ சத்துருக்கள் யாராவது நம்மளுடைய எதிரிகள் என்ன ராம்ஜி உங்களை பற்றி கிசுக்கிசுக்கு அடிக்கடி ஃபேவரட் டைலாக் தான், அது மனசில் வச்சுக்கோங்க. என்ன உங்களை பற்றி கிசுகிசுக்கள் வருகிறதே அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லணும்? அப்படியா, வரட்டும், என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு கேட்கணும். அவ்வளோதான் வந்துச்சா, என் புகழுக்கு அது போதாது, இவ்வளோதான் சொன்னாங்களா, கம்மியாக சொல்லியிருக்காங்களே, இன்னும் நிறைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும். என் புகழுக்கு அது போதாது அப்படின்னு அந்த மனநிலைக்கு வளர்த்துக்கணும். காரணம் என்னவென்றால், இந்த சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தேவையற்ற ரூமர்ஸ் இந்த இவர் வந்து புத பகவான் இருக்கும் பொழுது வருவதற்கு வாய்ப்புகள் என்பது ஏற்படுகிறது. தனுசு ராசிக்காரர்கள் ஆவரேஜாக ஒரு விஷயம், நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இந்த மாதம் ஃபுல்லாக சிறப்பாக இருக்க போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. குழந்தை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொன்னேன். 2வது விஷயம் வந்து உங்களை பற்றி அவதூறு அவச்சொல் அப்போ தேவையில்லாத ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோ ஷேர் பண்ணுறது, தேவையில்லாமல் இன்னொருத்தரோட சேர்ந்து அசோசியேட் பண்ணி எங்கன்னா வெளியே போகிறது, இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். வெளியூர் பிரயாணங்களை அவாய்ட் பண்ணணும். நீங்கள் எங்கே போனாலும் சொல்லிட்டு போகணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், உங்கள் ஒய்ஃப்ட்ட முதல்ல முக்கியமாக இருக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். 2 கூடையவர் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தனாதிபதி சனி வந்து 4ஆம் கேந்திர பலம் பெற்றிருப்பதால் பண விரயம் என்பது குறையும். நிறைய தன லாபங்கள் நீங்கள் வந்து சம்பாதிப்பீங்க. முக்கியமாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். இந்த இரும்பு கடை, ஸ்கிராப்பு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. ஆக இந்த தனுசு ராசிக்காரர்கள் பெருஞ்சிறப்பை நீங்கள் அடைவது திண்ணம். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஸ்ரீமடத்திற்கு வருகிறீர்களோ, விஷ்ணுமாயா யாகங்களில் கலந்து கொள்கிறீர்களோ, இந்த சுவாமியை ஒரு தடவை பார்த்தா போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு சுவாமியை பார்த்துட்டு போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். தொடர்ந்து விஷ்ணுமாயாவினுடைய பிரதிமைகள், சிலைகள் எல்லாம் நாம் உருவாக்கி தருகிறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது தீட்சை வேணும், இந்த சிலைகள் எல்லாம் வேண்டும் என்று கேட்பவர்கள் எல்லாம் கூட என்னை அணுகலாம். எந்த ஒரு விஷயமே ஒரு துவக்கம் என்பது என்ன அப்படின்னா, அந்த நல்ல நேரம், வாட் இஸ் குட் டைம், வாட் இஸ் பேட் டைம். குட் டைம் இஸ் நத்திங் பட் இனிஷியேஷன் பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கான முன்னெடுப்பு ஸ்ரீமடத்திற்கு வந்தால் நடக்கும் என்பது திண்ணம். ஸ்ரீமடத்திற்கு வரும் யாரும் வெறுங்கையோடு செல்வதில்லை. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். ஸோ என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள்லாம் நிறைய பேர் புக் பண்ணிவிட்டு நம்பர் கிடைக்கல, ரொம்ப லேட் ஆகுது, அது மாதிரிலாம் வருத்தப்படுறீங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய சிஸ்டம்ஸ் எல்லாம் srimadam.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன். srimadam.in நினச்சி பாருங்கள். அந்த வெப்சைட் ஆஸ்க் ராம்ஜின்னு ஒரு ChatGPTலாம் வரும். ஸோ அதுகிட்டே நீங்கள் கேட்டு நீங்கள் புக்கிங்ஸ் எல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சிலை வேண்டும் என்பவர்கள் புக் பண்ணிக்கலாம். 48 நாள் ஹோமம் பண்ண சிலைகள், அதை வீட்டில் வைத்து வழிபடலாம். ஸோ கன்சல்டேஷன் ப்ளஸ் இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரே இடம் என்னிடம் மட்டும்தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.